சரி கிளம்பலாமா? சரி வாங்க வாங்க, கமான் கமான், லெட்ஸ் கோ, ஹரி அப். பூங்கடி வாடிங்க, பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். சரி கைஸ், வாங்க நம்ம அப்படியே நடந்து போகலாம். எங்க போறோம்னு தெரியல, போற வரல கண்டிப்பா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டே போறோம். ஓகேங்களா? சரி வாங்க கிளம்பலாம். ஒரு வழியா நம்ம கடைசியில பிளான் பண்ணிட்டோம் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி. முதல்ல போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலுக்கு போறோம். எதுக்காக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னு யோசிக்க போறோம். வேற எங்கேயும் இருந்தாலும் ஏசி காத்து வராது. ஸோ அந்த மாதிரி மாலுக்கு எங்கேயா போயிட்டு நல்லா ஏசி காத்து வாங்க போறோம் சிலு சிலுன்னு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு எங்க போறோம் அப்படிங்கறத அங்க போய் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்க போயிட்டு எங்க போறோம் அப்படிங்கறத அங்க போய் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க நம்மளோட நண்பர்களா இருக்காங்க. வா எல்லாரும் போறோம் இன்னைக்கு வெளியே அவுட்டிங். ஏன் இப்படி பண்ற? நாயை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறியாவரி நீ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நாங்கள் சரி ப்ரூக் ஹில்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனா கண்டக்கருமான்ற ஒரே பசிக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. சரி ஏதாச்சும் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரீயா தான் கொடுக்குறீங்களா? எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி? சம்மருக்காக, பொது சேவை மாதிரி அந்த மாதிரியா? சம்மருக்காக ரொம்ப வெயிலா இருக்கு, தாகம் தீர்க்கிறதுக்காக. சரி சரி, ஏதாவது நீங்க ஏதாவது இந்த கடை அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? பிசினஸ் தனிங்க, இது வந்து தனியா நீங்க எந்த ஒரு ரீசன் கிடையாது. உங்க பேரு? விஜய். இந்த பக்கத்துக்கு ஆக்சுவலா கைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துட்டு மோர் கொடுக்குறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா காசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் காசுல ஃப்ரீன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதாவது ஆல்ரெடி வெயில் செம்ம வெக்க, கோயம்புத்தூர் சில்லன்ற கோயம்புத்தூர் அதெல்லாம் இல்ல, பயங்கரமா வெக்க அடிக்குது. பட் இருந்தாலும் இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா வந்துட்டு மோர் கொடுக்குறாங்க. நான் ஏதாவது பிசினஸ்க்காக பண்ணீங்களா இல்ல ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, அவங்க ஒரு சமூக சேவை பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கனாலதான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்க்காது பயங்கரமா இருக்கு. வீட்டுல பண்ற மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்ட், கொஞ்சம் காரசாரமா இருக்கு. நாங்க ஒரு தண்ணி பாட்டில வச்சிருந்தோம். தண்ணி பாட்டில வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். மோரை ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இது எந்த ரூட்ல இருக்கு அப்படின்னா எப்படி தெளிவா சொல்றேன்னு தெரியல. ஜியோஜிட்னு சொல்லி ஒரு கடைக்கு கீழே இருக்கு. அதுல பாத்துக்கோங்க, சாஸ்திரி ரோடு, ராம்நகர், கோயம்புத்தூர். இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரீயா மோர் கொடுக்குறாங்க. என்ன தினமும் கொடுக்குறாங்கன்னு கேட்டுருவோம். அந்த அண்ணன் பேர் வந்துட்டு விஜய்னு சொன்னாங்க. அவர் எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம் வேற மாதிரி. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி டைம்ல சமய பண்டிகை ரொம்ப சந்தோஷம். வரேன், தேங்க்ஸ்ண்ணே. எங்க இருந்து வரீங்க? நான் இங்க காலேஜ் படிச்சிருக்கேன், MBA கோயம்புத்தூர்ல தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். நாங்க இப்போ சும்மா அந்த 20 ரூபா பிரியாணி கடை எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அததான் வீடியோ எடுக்க போயிட்டு இருந்தோம். சமத்தாகும், நாங்க காசுலாம் இல்ல, சும்மா போறதுதான். அந்த டைம்ல போயிட்டு இருந்தா ஏதோ கடவுளா பார்த்து வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிண்ணே. பாக்கலாம். நீங்க இந்த மாதிரிலாம் ஆளுக்குனாலதான் மழை பெய்யுது. பாக்கலானே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம A1 ஆம்பூர் பிரியாணி வந்தோம். சொன்ன மாதிரி 150 ரூபாய்க்கு எஃபெக்டிவா சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்க A1 பிரியாணி எஃபெக்டிவா சாப்பிடுன்னு சொல்லியிருந்தோம். எஃபெக்டிவான்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி, நல்லா இருக்கா, அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. இது பீஃப் பிரியாணி, 2 பீஃப் பிரியாணி வாங்கணும், ஒரு சில்லி பிரியாணி வாங்கணும், ஒரு எம்டி வாங்கணும். எம்டினா 20 ரூபா தான், மிச்சம் எல்லாமே 50 ரூபா அந்த ரேட் தான். பீஃப் பிரியாணி எவ்வளோ? 50 தான். என்ன 50 தான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலி பீஃப் பிரியாணி ரொம்ப நல்லாவே இருக்கு. பீஃப் செம்மையா இருந்து, பிரியாணி நார்மல் பிரியாணி அதில் பீஃப் போட்டு கொடுக்குறாங்க. வேலைக்கு போறவங்க பசங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் பசங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கடை தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 50 ரூபா தானே, அதெல்லாம் சாப்பிடலாம். வேலைக்கு போய் கொஞ்சம் எஃபெக்டிவைஸ் பண்ணணும், காசை நிறைய செலவு பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல சாப்பிடலாம். இந்த இதுல எனக்கு 3 கடை கிட்ட இருக்கு, எல்லாம் ஒரே ரேட்ல இருக்கு. இங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் A1 ஆம்பூர் பிரியாணி தான். சில்லி டேஸ்ட் நல்லா சொல்றாங்க. எதுக்கு 400 அடிச்சு. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நல்ல டேஸ்ட். பீஃப் பிரியாணி, சில்லி பிரியாணி, சரி அடுத்து எம்டி வருது. ஆனா சில்லி உண்மையில செம்ம டேஸ்ட்டுங்க, சுட சுட போட்டு தராங்க எல்லாமே. பீஃப் செம்ம டேஸ்ட்டுங்க, சத்தியமா பயங்கர டேஸ்டா இருந்துச்சு பீஃப். இந்த A1 ஆம்பூர் பிரியாணி பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு காசு இல்ல, கம்மியா தான் இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் பார்க்க பாவமா இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களே வந்து கறந்து நிறைய தராங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியான இதுலயே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. செம்ம டேஸ்ட்ங்க. ஆக்சுவலா வெளுத்து கட்ட போறோம். குழம்போட இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குழம்போட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
குழம்புகளும் பிரியாணியும் சூப்பரா இருக்கு. 2 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இது எம்டி இந்த மாதிரி இருந்தா ஓகேதான். அடுத்த ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானுக்கு தான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான விலையில சாப்பிட்டாதான் முடியும். ஆக்சுவலா இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா அர்ஜென்ட்டா எங்கேயாவது போக வேண்டி இருக்கு, எங்களுக்கு சாப்பிட கம்மியான விலையில சாப்பிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி உடனே வந்து சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாலுக்கு இப்போ வந்தவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. எம்டி பிரியாணி 20 ரூபா. சரிக்கா. எனக்கு தனியா இதெல்லாம் வேணும்னா ஒரு பிளேட்டு பெப்பர் சிக்கன் 30 ரூபா, பீஃப் சுக்கா 30 ரூபா, சில்லி 30 ரூபா, ஈரல் 30 ரூபா, குடல் 30 ரூபா, மீன் 30 ரூபா, முட்டை 10 ரூபா. எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அக்கா இந்த கடையில வந்துட்டு அதிகமா சேல்ஸ் ஆகுது, இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆள் வந்து பெப்பர் சிக்கன் அதிகமா கேக்குறாங்க. சரி. அப்புறம் அடுத்து செகண்ட் சில்லி பிரியாணி. சில்லி பிரியாணி வச்சு கொடுங்க. பசங்க பெரும்பாலும் விரும்புறது சில்லி பிரியாணி. இப்ப பெப்பர் சிக்கன் பிரியாணி கொடுங்க. ஏன்னா பெப்பர் சிக்கன் இவ்வளவு வருதா ஒரு பிளேட்டு, அதனால எம்டி 20 ரூபானால வவுத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப மீன் போடுறதுனால மீனையும் விரும்பி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பீஃப் சுக்காலாம் அலால் தான் நம்ம கடையில எப்பயுமே. என்ன மீன் இது? பாவல் மீன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு எடுத்துட்டு வருவோம். நெய் மீன் எடுத்துட்டு வருவோம். நெய் சிறுசா இருந்துச்சுன்னா பீஸ் சிறுசா இருந்தா 20 ரூபாய்க்கு கொடுக்கும். வேற ஏதாவது கடை இருக்கா இல்ல இந்த ஒரு இடம்? இந்த ஒரே இடம். அது 20 வருஷம் இங்கதான் போட்டுட்டு இருக்கோம். மால் ஸ்டார்ட் ஆனது வந்தா பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல A1 ஆம் இருக்கு. மார்க்கெட்ல இருந்து வந்தா பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல A1 ஆம் இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களே அட்ரஸ் வந்து சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா செம ஸ்பைசியா பாக்க கலர்ஃபுல்லா இருக்கு. நாக்குல எச்சு ஊறுது. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்துட்டு எல்லாமே கரெக்டா போட்டு கொடுத்தேன்னு சொல்றாங்க. டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈரல் செம டேஸ்ட்ங்க. ஈரல் நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. எனக்குன்னு பிடிக்காது. ஈரல் செம டேஸ்டா இருக்கும். உண்மையிலேயே ஈரல் பயங்கரமா இருக்கு. அவங்க வாயில வாங்கி வாயில அப்படி இருந்து பிச்சை டேஸ்ட் பண்ணிடலாம், பிச்சைலாம் பாக்குறேன் வரமாட்டேங்குது கையில. டெண்டரா ஜூசியா இருக்குது. செம ஜூசியா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ஜூசியா இருக்கு. ரொம்ப காரம் இல்ல, பட் பயங்கரமா இருக்கு. ஆனா அவுட்ல பாத்தீங்கன்னா செம்ம இதா பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. பார்த்தாலே டென்ட் ஆகுது. இந்த அளவுக்கு இருக்கு. வந்துட்டு இந்த ஒரு சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் மாதிரியே இல்லையே, பீஃபா இருக்கு. பீஃப் மாதிரி இருக்கு. பீஃப் வாங்க குழம்புல போட்ட பீஃப் நினைக்கிறேன். செமையா இருக்கு. செம டேஸ்ட். ஆக்சுவலா கேமரா பார்த்து கூட எங்களால வீடியோ போட முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் கேட்டோம் இது வந்து எது அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க சொல்லாங்கன்னா சில்லி சிக்கன் தான் அதிகமா சாப்பிடணும்னு சொல்றாங்க. பசங்களுக்கு வந்து சில்லி சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். நார்மலா எல்லாருக்கும் மட்டன் பிடிக்காது, சில்லி எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து A1 ஆம்பூர் பிரியாணி கடையில தான் இருக்கோம். நம்ம ரேண்டமா நாங்க சாப்பிட்டு முடிச்சா எல்லாமே நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு சில ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டுருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? நாங்க காலேஜ் படிக்கிறோம், கேஜி காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம். ஸ்பாட் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து? நாங்களே இன்ஸ்டால பார்த்தோம் ப்ரோ. இன்ஸ்டால பார்த்தா வந்தோம். ஸோ இப்போ இங்க சாப்பிட்டீங்க இல்லையா? என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? நாங்க வந்து சில்லி பிரியாணி சாப்பிட்டோம் ப்ரோ. அப்புறம் பையன் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம். அதெல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல இந்த ஒரு விஷயம் செமையா இருந்தது அப்படின்னு அவங்க நல்லா கேர் எடுத்து கொடுக்குறாங்க. கேரிங், ஃபுட்டை விட கேரிங் இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ரிவ்யூ தான். A1 ஆம்பூர் பிரியாணி தான். ஸோ வந்துட்டு ப்ரூக்ஃபீல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து இருக்கு. ஸோ கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 8 பேர் வந்திருக்கோம். 8 பேர் வந்திருக்கீங்க. இந்த பக்கம். இப்ப இங்க நீ அடிக்கடி வர்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இல்லன்னா? அடிக்கடி நீங்க வர மாதிரி தான் பிளான். இந்த கடைன்னு ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த இதுலயே நிறைய கடை இருக்கு, ஏன் இது பர்டிகுலர் சூஸ் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் வேலை பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸா இதோட நல்ல ஸ்பாட். அஃபோர்டபுள் பிரைஸ் தாங்க எங்க மெயின். அஃபோர்டபுள் பிரைஸ் நல்லா கேர் பண்ணாங்க. இப்ப எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்து சாப்பிட்டது வந்து 200 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டோம். அவங்க நாங்க வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காகவே அவங்க எங்களுக்கு சும்மா தனியா மீன், பீஃப், சுக்கா அது நிறைய வச்சு கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்ட ரிவ்யூ பண்ணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி நல்ல உள்ள நல்லா கேர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த கடைக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி தூக்கி காட்டுங்க. கடைக்கு எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் பொண்ணுங்கள்ல இருந்து இந்த பக்கம் பசங்க வரைக்கும் இவ்வளவு பேரு. அதுவும் இப்பதான் ஓபன் பண்ண மாதிரி இருந்தது. நாங்க வரும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள அவன் கூட்டம். அந்த பசங்க எல்லாம் ரிவ்யூ எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ப்ரோ.
பார்க்கலாம். ஆக்சுவலா ரீல்ஸ் பார்த்து அந்த கடைக்கு வந்தோம். So, அதான் கரண்டா எப்ப எடுத்துருக்காங்க பார்த்தா கரண்டா ஒரு மாசம் முன்னாடி ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு. அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். வந்தோடனே சரி எல்லாமே சாப்பிடணும்னு ஆசை தான். அதனால பீஃபும் சில்லி எங்களால முடிஞ்சது பீஃப் சில்லி எல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்சா வந்தோம். நீங்க எல்லாமே கொடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வச்சீங்க. உண்மையா சொன்னா பீஃப் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கேன். சரி எதுக்கு ரிவ்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லி பக்கத்துல ஃபீட்பேக் பசங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஃபுட் எவ்வளவு நல்லா இருக்கோ அதை விட அவங்க கேர் பண்றது இன்னும் நல்லா இருக்கு. நம்ம வந்துட்டு அரவணைக்கிறது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல அவங்க கடை சக்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க வந்துட்டு இன்னும் நல்லா ஃபேம் ஆவீங்க, இன்னும் நிறைய கடை ரீச் ஆகும், இன்னும் பெருசாகவும் நம்புறேன். நீங்க வீடியோ பார்த்து வந்ததுக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு? உண்மையில நாங்க வந்துட்டு வீடியோ பார்த்து வரும்போது நாங்க என்ன நினைச்சோம்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு தெரியலையே, எல்லாம் சொல்றாங்க ஓகே அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா நார்மலா நாங்க 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து சாப்பிட்ற கடையில எந்த பிரியாணி டேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா சுட சுட சில்லி எல்லாமே சுட சுட போட்டு கொடுக்கறதுலாம் உண்மையில நல்லா இருக்கு. நாங்க சாப்பிட்டாலும் எங்களுக்கு பீஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்து எங்களுக்கு பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சு செம்ம டேஸ்டா வயிறு நிறைஞ்சிருக்கு. இப்ப நாங்க அடுத்து நிறைய இடத்துக்கு போஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு போனா எங்களுக்கு இந்த ஒரு ஃபுட் வந்து போதும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபுட் போதுமானது. சரி அடிக்கடி இந்த கடைக்கு நாங்க வந்து வருவேன். ஸோ தேங்க்ஸ் பார்க்கலாம்.